பெர்சியா ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால ஒரு நகல் எழுதி முத்திரையிடப்படுது அப்படின்னா அந்த கட்டளை கட்டாயம் செல்லுபடியாகும். அது செல்லாமற் போக பண்ண யாராலும் கூடாது. அது அந்த ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வந்த எல்லா ராஜாக்களுக்குமே உண்டான ஒரு வழக்கம். ராஜாவுடைய முத்திரை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நகல் செல்லுபடியாகும். அதில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கணும். இங்கே ஆமான் முதல்ல ஒரு கட்டளை கொடுத்திருப்பாரு, யூதா ஜனங்கள் அழிக்கப்படணும். எஸ்தர் ராஜாத்தி ரெண்டாவது ஒரு கட்டளையை கொடுத்திருப்பாங்க, அவங்க மூலமாக ஒரு கட்டளை வந்திருக்கும், அது தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணும். ரெண்டுமே அகாஸ்வேரு ராஜாவுடைய நாளதான் வந்திருக்கும். ஆனா அந்த ராஜாவுக்கு தெரியாது. ஆமானுடைய தந்திரமான உள்நோக்கம் அவருக்கு தெரிஞ்சிட்டு இல்ல, ஏமாற்றி அவருக்கே தெரியாம தந்திரமாய் ஒரு கூட்ட ஜனங்களை அழிக்கிறதுக்காக வந்தது அந்த முதல் கட்டளை. ரெண்டாவதா வந்தது எஸ்தர் ராஜாதி தன்னுடைய குலம் தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்காக வந்திருக்கு. அந்த ரெண்டாவது நகல் தீவிரமாய் போகணும்னு சொல்லி கட்டளை கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு அழிக்கப்படுகிறதுலேருந்து அந்த தீவிரமாய் செல்கிற அந்த காரியம், ரெண்டாவதாக செல்கிற அந்த நகல் அந்த ஜனங்களை காப்பாற்றியது. இன்றைக்கி உன்னை பற்றி சுற்றி இருக்கிற ஆமான்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கலாம், உனக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தந்திரமாக உன் மேலே பொய்யான புகார்களை கொடுத்துருக்கலாம், பொய்யான வதந்திகளை பரப்பி இருக்கலாம், உன் மேலே தவறான கட்டளைகளை கொடுத்துருக்கலாம். பல ஆமான்கள் உனக்கு எகெயின்ஸ்டாக எழும்பி உன்னை வாழவே கூடாது, நீ வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் கூட்டத்தையும் அழிக்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே. ஒரு கட்டளை இல்லை, 10 கட்டளை கூட கொடுக்கட்டுமே, அவனால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியாது, செல்லாது. ஏன்னா உன் மேலே ஆண்டவருடைய பேர், அவருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்குது, நீ அவருடைய பிள்ளை, நீ அவரை நம்பி இருக்கிற. ஆண்டவருக்கு 2 கட்டளை 3 கட்டளை கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு பிளான் தான். நீ எங்கே வாழணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன படிக்கணும், என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்யணுன்றது சகலமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரே பிளான், 2 3 இல்லை, ஒரே பிளான். ஆண்டவருக்கு சகலமும் தெரியும். அந்த ராஜாவுக்கு வேணா ஆமானுடைய மாதிரியான அந்த புத்தி, தந்திர புத்தி, அவருடைய தப்பான மோட்டிவ் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. உன்னை சுற்றி இருக்கிற பல ஆமான்களுடைய முக திரைகளின் முதல் கிழிக்கப்படும். உனக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க நல்லவங்க நினச்சிருக்கலாம், ஆனால் அவ்வளோ கேடு கெட்டவங்கன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உன்னை பற்றி அவர் நல்ல நோக்கம் தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரே நகல் தான், ஒரே கட்டளை தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினால உன் பேரில் அவர் முத்திரையிட்டு என்னெல்லாம் நன்மை வைத்தாரோ அந்த காரியம் தீவிரமாக இல்லை, மிக தீவிரமாய் நடக்கும். உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை தடையாக இருக்குதோ சகலமும் மிக தீவிரமாய் நடக்கும். சீக்கிரமாக நீங்கள் செட்டில் ஆவீங்க. உங்களுடைய காரியங்கள் மிக தீவிரமாக நடக்கும். அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆமான் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ஆமானுடைய தந்திரங்கள் அத்தனையும் அழித்து நிர்மூலமாக்கி உனக்குரிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு மீட்டு தருவார். உங்களுடைய வாழ்க்கைகளை பண்டிகை, மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் நாட்கள் மிக தீவிரமாய் வரும். அது கர்த்தரால் வரும். அது நிலைச்சு நிற்கும். இது முதல் உன்னுடைய வாழ்க்கையில ஆமான்கள் கிடையாது, ஆண்டவர் மட்டும்தான்.